வணக்கம். இந்த வீடியோல ஊப்ஸ்ன்ற கான்செப்ட்க்கு கீழ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அப்ப ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் நம்ம பார்த்துரலாம். இப்ப எப்படி இஃப் எல்ஸ்க்கு, எலிஃப்க்கு, ஃபார் லூப்க்குலாம் நம்ம பார்த்தோமோ, அதே மாரி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம பார்த்துரலாம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதோட சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் அடிஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் எழுதியிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிஇஎஃப் இருக்கு இல்லையா? இந்த டிஇஎஃப் இஸ் அ சின்டாக்ஸ். கண்டிப்பா இந்த வார்த்தையை நீங்க போடணும். போட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல என்ன வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பெயர் சொல்ல நீங்க போடணும். இட் குட் பி எனிதிங். நீங்க என்ன வேணாலும் நீங்க அதுல போடலாம். ஒரு நீங்க வெறும் ஏன்னு கூட வச்சுக்கலாம், பீன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா எப்பயுமே ஒரு குட் ப்ரோக்ராமர் அண்ட் நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா அடிஷன் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் பண்ணிருக்கேன். தட் இந்த பர்டிகுலரா என்ன ப்ராசஸ் பண்ணுது, என்ன ஃபங்க்ஷன், இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுங்க, அடிஷன் அப்படின்ற ஒரு வேலையை பண்ணுது. அதனால அதோட பேரே நான் அடிஷன் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது எப்பயுமே இட் வில் பி எண்ட் லைக் திஸ். இந்த மாதிரி ஓப்பன் பிராக்கெட்டோட தான் முடியும். இதுல நீங்க ஏ காமா பி போட்டாலும் சரி, இல்ல போடலனாலும் சரி, இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். அதே மாதிரி இதுக்குள்ள நீங்க என்ன வேணுமோ நெக்ஸ்ட் நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதுக்கு இந்த கோலன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லாமே உங்களுக்கு சின்டாக்ஸ். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு என்னதுங்க? சின்டாக்ஸ். அப்போ டிஏஎஃப் போடுறீங்க, அந்த பேர் வைக்கிறீங்க, வச்சு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. மறக்காம கோலன் வைக்கிறீங்க. நீங்க எப்பெல்லாம் இந்த கோலன் வைக்கிறீங்களோ, நீங்க என்டர் அமுக்குனீங்கன்னா, ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 4 ஸ்பேஸ் தள்ளி தான் உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க அதுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன், என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். மறந்துடக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டேன், அடிஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு பண்ணியிருக்கேன். சரிங்களா? தட் எனக்கு இங்க அடிஷன் ஆயிட்டு இந்த அடிஷன்ல போய் சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் இதுல இன்னொரு வார்த்தை பாருங்க. இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே என்னன்னா உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ். ஆல்ரெடி அவங்க பைத்தான் வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்க அதுக்கான வேர்ட்ஸ். அப்ப ரிட்டர்ன் அடிஷன். அப்போ இந்த வேரியபிள்ல என்ன இருக்கோ கடைசியில நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு இந்த வேரியபிள்ல என்ன சேவ் ஆயிருக்கோ அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ண போதும் அப்படின்றதுதான். அப்போ இதை நான் எப்படி நான் ரியல் டைமோட மேப் பண்றேன்னு பாருங்க. இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு மேரேஜ். சரிங்களா? அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு மேரேஜ். நீங்க இந்த கல்யாண வேலைக்கு என்னென்ன பண்ணுவோம், ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுவோம். அது எல்லாமே இந்த மேரேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு கீழே வரும். கடைசியா உங்களுக்கு என்ன நடக்கணும், அந்த ரிட்டர்ன் தான் அந்த கடைசியா உங்களுக்கு என்ன நடக்கணும், கல்யாணம் நடந்து பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும். அதுதான் நம்மளோட எண்ட் கோல் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா. அப்போ கடைசியா அந்த மேரேஜ், அந்த தாலி கட்டுறாங்க இல்லையா, அந்த மேரேஜ் ஆகிறது தான் உங்களுக்கு முக்கியமான, இந்த மேரேஜோட முக்கியமான அவுட்கம்மே கல்யாணம் ஆயிட்டு வர்றதுதான். அப்ப கடைசியில உங்களுக்கு என்ன ரிட்டர்ன், இதெல்லாம் என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க, கடைசியில எனக்கு கல்யாணம் நடந்து முடிக்கணும். அந்த மாதிரிதான் நீங்க பால் காய்ச்சி ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க, கடைசியில எனக்கு என்ன நடக்கணும், என் ஹவுஸ் வார்மிங் நடந்து முடிஞ்சிருக்கணும். அப்ப ரிட்டர்ன் உங்களுக்கு கடைசியா இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக எழுதப்பட்டீங்களோ, எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டீங்களோ, அது என்னென்ன தேவையோ அது எல்லாம் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பக்கத்துல நீங்க போட்டுக்கலாம். இதுதான் ஒரு இதோட சின்டாக்ஸ். சரிங்களா? விச் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். இன்னொரு வாட்டி நான் இந்த இடத்துல தனியா எழுதுறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம். டிஏஎஃப், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம், நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபங்க்ஷனோட நேம், அதுக்கப்புறம் பிராக்கெட், கோலன், இதுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணிட்டு கடைசியா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கணும். ரிட்டர்ன் பண்ணி ரிட்டர்ன் இல்லாம வேலை செய்யும். பட் ஆனா இது எதுக்காவது ஒரு வேரியபிள் அசைன் பண்ணீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் 0. அப்ப ரிட்டர்ன் போட்டே நீங்க எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவையோ இது வேரியபிள் அசைன் பண்ணும்போது உங்களுக்கு அது ஹோல்ட் ஆயிருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நான் ஹேண்ட்ஸ் ஆன்ல பண்ணி காமிக்கிறேன். அஸ் ஆஃப் நவ் ஃபைனல் டேக் அவே ஃபார் திஸ் பர்டிகுலர் செஷன் என்னது அப்படின்னா, ஜஸ்ட் அ சின்டாக்ஸ். டிஎஃப் போட்டுக்கணும், ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும், இந்த பேராந்திசிஸ் இருக்கணும், அதே மாதிரி இந்த கோலன் இந்த மாதிரி முடிஞ்சிருக்கணும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க கடைசியா என்ன ப்ராசஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட வேரியபிள நீங்க இங்க போட்டு க்ளோஸ் பண்ணணும். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட இது. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இங்க அடிஷன் பண்ணிருக்கேன்னா நான் நெக்ஸ்ட் இங்க சப்ட்ராக்ஷன் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல வேரியபிள் சப் எனக்கு கடைசியில என்ன ப்ராசஸ் ஆயிட்டு வந்தாலும் இந்த சப் தான் நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மல்டிப்ளிகேஷன்,
பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. அதனால மல்டிப்ளிகேஷன்னு பேர் வச்சிருக்கேன். கடைசியில மல் எதுவோ அதுதான் ரிட்டர்ன் பண்ண நினைக்கிறேன். இங்க ஒரு லைன் அப்படின்றதுனால இத மட்டும் நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இப்ப மல்டிபிள் லைன்ஸ்லாம் இருக்குன்றபோது கடைசியில உங்களுக்கு அதுல என்ன வேணுமோ அத மட்டும் நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதெல்லாமே நம்ம ஹேண்ட்ஸ் ஆன்ல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு சின்டாக்ஸ நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. சோ தட் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது செவரல் சின்டாக்ஸ் எரர் மிஸ்டேக் வராம நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க் யூ.